ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 18. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். எப்போ போல் மார்னிங் வாக்கிங் கிளம்பியாச்சு. நானுமே போயிருந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்து இன்றைக்கி எம்டி ஸ்டமக்கில் நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட்டு குடிச்சிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்நேரம் வெயிட் செக் பண்ணி காட்டியிருக்கணும். இன்றைக்கி வந்து 18 ஆச்சு இல்லையா, டே 1 வெயிட் செக் பண்ணி காட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணியே காட்டலை. ஏன்னா அவங்க அதே வீட்டில் தான் இருக்காங்க. வெயிட் அப்படி ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் கொடுக்குற ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. பட் வெளியில் ஏதாவது எனக்கு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இவங்கள வச்சு வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 வீக் கரெக்டாக தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக தான் போச்சு. அதுக்கப்புறம் வெயிட் அப்படி ஸ்டெக் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மேபி வெயிட் அப்படியே இருந்துச்சுன்னா 1 மந்தில் வந்து 4 kg வெயிட் லாஸ் பண்ணணும் தான் எங்களோட ஐடியா. பட் அவங்க வெயிட் லாஸ் ஆகலை. 2 kg கிட்ட தான் இது வரைக்கும் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 30 days இன்க்ரீஸ் பண்ணி வேணால் வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே கண்டிப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்கள வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறதே கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை எனக்கு இப்போது. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளைச்சோளத்தில் ஒரு எக் தோசை, அது கூட வந்து வேக வச்ச கடலை, ஸ்வீட் பொட்டேட்டோ, கொஞ்சமாக கொய்யாக்கா, இதெல்லாம் வச்சு நல்லா பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி, ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி, ஒரு பாயில்டு எக், அப்புறம் கொஞ்சமாக குக்கும்பர் ரைத்தா. நைட் டின்னருக்கு வந்து பிரெட் ஆம்லேட் போட்டு டின்னரும் முடிச்சாச்சு.